தியானம் செய்யாதவன் தினந்தோறும் பூகம்பத்துக்குரியவன், தியானம் செய்கிறவன் தினந்தோறும் பூக்களுக்குரியவன். இந்த மனித குலம் முழுக்க டிராவல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு யானையிடம் 4 பேர் தேவையில்லை. நல்ல தியானம் செய்கிறவனுக்கு 4 பேர் தேவையில்லை. அவனே அவனை பார்த்துக் கொள்வான். இந்த நாணயத்தை நான் உழைக்க வேண்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தால் நான் தனிமைப்படுத்தி கொண்டதனால் அது என்னை தேடி வருகின்ற அந்த ஈர்ப்புத்தன்மை அதுக்கு கிடைக்கிறது. எத்தனையோ யானை உட்கார்ந்த இடத்தில் தான் சோறு தின்று கொண்டே இருக்கிறான். எந்த ஞானி வேலைக்கு போய் உழைக்கிறான்? இது நிறைய ஃபேமிலிகளுக்குள்ள இந்த டிஸ்கஷன் இல்லை. எங்க புருஷன் விட்டு ஓடி போயிடுவானோ, சாமியார் ஆயிடுவானோ, சக்கரை பொங்கல் வாங்கி தின்றுவானோ, காய் வேட்டியை கட்டிட்டான் நம்ம கலந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்லை. அழுகிறோம். ஏன் அழுகிறான்? அழுகை என்பதை இயலாமை என்று அர்த்தம். தெரியாதனாலதான் அழுகிறான். நம்மளோடு வாழ்பவர் எப்ப சாவாருமே தெரியாது அவனுக்கு. தயவு செய்து காலேஜுக்கு உங்க பையனுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க வீடு கட்டுறதுக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் பரணியில மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க ரொம்ப நாள் இந்த பூமியில நிலைச்சு ஒரு தீர்க்கமாக, ஒரு நல்ல ஆளாக, ஒரு மிக சிறந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும். எந்த பேங்க்லையும் போய் எனக்கு கார் வேணும்னு கேட்டது கிடையாது. எந்த பக்தன்ட்டையும் கார் வேணும்னு கேட்டது இல்லை. கார் வைத்திருக்கிற ஒரு பையன் வந்தான், அவன் என்னோடு பயணிக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். இதே பணி உங்களுக்கு நடக்கும். யாருன்னே தெரியாது. நீ தனிமைப்படுத்தி கொண்டு தியானத்துல நல்லா இருந்தனா அவன் வருவான். வந்து உன்கிட்ட என்ன சொல்லுவானா, அப்பாவை பார்க்கணுமா. என்னுடைய செயல்பாடுகள் ஒரு தியானத்துடைய வளர்ச்சி அடையாத வரைக்கும் ஓகே. வளர்ச்சி அடைஞ்சிட்டா அது என்னென்ன வேலையை பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு நானே உங்களுக்கு ரெஃபரன்ஸா இருக்க போறேன். ஒவ்வொரு நாளும் நீங்களே பார்ப்பீங்க. தனிமைப்படுத்திக் கொண்டவன், தியானம் பண்ண கொண்டவன், அவன் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக அவனை கவனித்து பாருங்கள். ஒரு தியானம் பண்ணுகிறவனிடம் ஒரு உண்மையிலேயே ஒரு செயல் இருக்கும். தியானம் செய்யாத வீட்டில் இருக்கிற 5-6 பேரை நீங்க கவனிச்சு பாருங்க. அவன் விரயம் என்பது அவன் முகத்துக்குள்ளே தெரியும். அவன் முகத்திலே தெரியும் அவன் விரயம் என்பது. தியானம் செய்யாதவன் தினந்தோறும் பூகம்பத்துக்குரியவன், தியானம் செய்கிறவன் தினந்தோறும் பூக்களுக்குரியவன். இதுதான் வித்தியாசம். விரயத்தை எப்பொழுதும் செய்துவிடக் கூடாது. நீங்கள் இங்க இருப்பவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் மனைவியையும் தாயையும் விட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு தெரியவில்லை இது கடவுள் தேடுதல் இல்லை, இது சித்தர்கள் தேடுதல் இல்லை, குரு தேடுதல் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய உடலையும் உயிரையும் மேம்படுத்தி கொண்டு பல
ஆண்டுகள் இதே பூமியில் நிலைத்து நிற்பதற்காக, நிலைத்து வாழ்வதற்காக தன்னுடைய மரணத்தையே சுயமாக தெரிந்து கொண்டு நான் வந்தேன் செல்கிறேன் என்று நாமே தெரிந்து கொண்டு சுயமாக நமக்கு நாமே ஒரு பயணிக்கிற ஒரு பயணம் என்பதை அவர்களிடம் சொல்லுங்கள். இதை நீ விரயம் செய்கிறாய். நீ நான் என்னை என் மரணத்தை நானே தெரிந்து கொண்டு நானே எப்படி மரணம் அடைய போகிறேன் என்பது எனக்கு நானே ஒரு வேலை செய்கிறேன். நீ 4 பேர் தூக்குவார்கள் என்பதற்காக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். அந்த 4 பேர் தான் இந்த மனித குலம் முழுக்க டிராவல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு யானையிடம் 4 பேர் தேவையில்லை. நல்ல தியானம் செய்கிறவனுக்கு 4 பேர் தேவையில்லை. அவனே அவனை பார்த்துக் கொள்வான். அதுதான் உண்மையான செயல். அதனால வீட்டில் நீங்க டிஸ்கஷன் பண்ணுங்க. தியானம் என்பது, கடவுள் தேடுதல் என்பது ஒரு பித்து பிடித்த செயல் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லை. ஒரு மனிதன் நல்ல தியானம் செய்யறவன் வேலைக்கு போகாமையே அவன் ஒரு பெரிய செல்வத்தை ஈர்த்து விட முடியும். நான் எந்த வேலைக்கு செல்கிறேன், எந்த வேலைக்கு செல்கிறேன்? கன்னியாகுமரியில் இந்த உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறேனே, இது ஃப்ரீயாக கொடுக்கப்படலை, நாணயத்தால் கொடுக்கப்படுகிறது. இந்த நாணயத்தை நான் உழைக்க வேண்டுமல்ல. இந்த பிரபஞ்சத்தால் நான் தனிமைப்படுத்தி கொண்டதனால் அது என்னை தேடி வருகின்ற அந்த ஈர்ப்பு தன்மை அதுக்கு கிடைக்கிறது. நாளை நீயும் விரயம் செய்து கொள்ளாமல் உட்கார்ந்த இடத்திலே உனக்கு தேவையானதை ஈர்த்து கொள்ள முடியும். உன் மனைவி கேட்பா, உட்கார்ந்தா யார் சோறு கொடுப்பா என்று. எத்தனையோ ஞானி உட்கார்ந்த இடத்தில் தான் சோறு தின்னு கொண்டே இருக்கிறான். எந்த ஞானி வேலைக்கு போய் உழைக்கிறான்? எந்த ஞானி கட்டடமாக கட்டி வைத்திருக்கிறானே? ராமகிருஷ்ணர் பேர்லயும் விவேகானந்தர் பேர்லயும் இந்தியா முழுக்க பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்து இருக்கிறது. எந்த ராமகிருஷ்ணன் உழைத்தான்? எந்த விவேகானந்தன் உழைத்தான்? சொல்லுங்க. இந்த கன்னியாகுமரியில இருக்கிற இந்த ராக்கோட ஒரு நாளையோட வருமானம் என்னன்னு மட்டும் நீங்க கேட்டுக்கணும். இது யாருக்காக இந்த வருமானம்? விவேகானந்தன் இந்த பாறைக்கு வந்ததுனாலதான் இந்த செயல். விவேகானந்தனாலதான் இந்த செயல். அப்பொழுது ஒரு ஞானியோடைய செயல்பாடுகளை எப்படி என்று பார்த்துக்கொள்ள ஈர்க்க முடியும். ஒரு விஷயத்தை பெற முடியும். நீ பெயிண்ட் அடிச்சு உன் குடும்பத்தை எத்தனை ஆண்டுகள் காப்பாற்றி கொண்டே இருப்பாய்? எத்தனை நாள் சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டே இருக்க போற? நீ சுண்ணாம்பு அடிச்ச, அதுக்கப்புறம் உன் புள்ள சுண்ணாம்பு அடிக்க போகுது, அதுக்கப்புறம் உன் மக சுண்ணாம்பு அடிக்க போறா, அடுத்தது உன் பேத்தி சுண்ணாம்பு அடிக்க போறா, அடுத்தது உன் பேரன் சுண்ணாம்பு அடிக்க போறான். எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க? இது இப்படி இல்லை. இது சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இல்லை. ஒரு விஷயத்தை ஈர்த்து விட முடியும், செயல்படுத்திட முடியும். அதுதான் உண்மை தத்துவம். உனக்கு தேவையானதை உன்னிடம் வரவைத்து விட முடியும். எந்த மாயஜாலமும் செய்யாமல் இயல்பாக செய்துவிட முடியும். இதுதான் ஒரு மனிதனுக்கு தியானம்ங்கிறது. இதுதான் ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது. இது வேணும். இது நிறைய ஃபேமிலிங்களுக்குள்ள இந்த டிஸ்கஷன் இல்லை. எங்க புருஷன் விட்டு ஓடி போயிடுவானோ, சாமியார் ஆயிடுவானோ, சக்கரை பொங்கல் வாங்கி தின்றுவானோ, காய் வேட்டியை கட்டிட்டான் நம்ம கலஞ்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்லை. நீங்களும் இந்த 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 கூட்டத்துல மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்க. ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்பதான் இந்த கன்னியாகுமரிக்குள்ள வந்து சுற்றுலா பயணியா நிக்க போறீங்களா, இல்ல ஒரு தீர்க்கமான ஒரு ஆளா நிக்க போறீங்களா? இங்க நிக்கிற அத்தனை பேரும் சுற்றுலா பயணிகள்ங்க. காலையில 6 மணிக்கு சன்ரைஸ் வரும்னு வியூ பார்க்க வந்தவன் தான் நினைக்கிறான். நீங்க வியூ பார்க்க வந்தாளா, இல்ல உங்களையே வேவு பார்க்க வந்தாளா? இதுதான் வேணும். நீங்க உங்களை அறிஞ்சீங்கன்னா பல ஆண்டுகள் இந்த பூமியில நீங்க வாழ்வீங்க. ரொம்ப நுட்பமா வாழ்வீங்க. நீங்க வாழணுமா? நீங்க நல்லா வாழணுங்க. அப்ப மனைவி குழந்தைகளோட நல்லா பல ஆண்டுகள் வாழுங்க. வாழ்ந்துட்டு உங்க மரணத்தை ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு எம்டி டாக்டர் சொல்ல வேண்டாங்க. உங்களுக்கு தெரியும், நான் போகிறேன், நாளை மறுநாள் என் மரணம் வரும்போது எனக்கு ஒரு உள் உணர்வுகள் சொல்கிறது, அதனால் நான் போகிறேன். நீ ஒரு 25 நாள்கள் கழித்து இல்லை 25 ஆண்டுகள் கழித்து நீ மரணம் அடைவாய், நீயும் வந்து சேரு, உனக்கும் உள் உணர்வு உணர்த்தும், பாற்றுக்கொள் அப்படி என்று சொல்லிவிட்டு போகலாம். இது மாதிரி ஒரு சூழல் இருக்கா? அப்பா வாக்கிங் போனாரு, பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டாருங்கிறான்.
அம்மா திடீர்னு உட்கார்ந்தே இருந்தாங்க, திடீர்னு கை கால வீப்பு வந்துச்சு, ஆஸ்பத்திரியில வந்து பேச்சு மூச்சே இல்லைங்கிறான். அழுகிறான். ஏன் அழுகிறான்? அழுகை என்பதை இயலாமை என்று அர்த்தம். தெரியாதனாலதான் அழுகிறான். நம்மளோடு வாழ்பவர் எப்ப சாவாருமே தெரியாது அவனுக்கு. அப்ப உத்தரவாதம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்துவதாக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஒருவன் உயிர் இத்தனை ஆண்டுகள் வாழ்வான் என்று தெரியுமா? நம்பிக்கை அடிப்படையில் தான் பயணம். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் எத்தனையோ நுட்பமான பழமையான ஞானிகள் உன்னிடம் கொடுத்தது பக்தி அல்ல, உன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக. எந்த ஞானி உருவத்தை கும்பிட்டான்? எந்த உண்மையான தீர்க்க தரிசி உருவத்தோடு போய் ஒரு பூஜை செய்தான்? ஒரு காலகட்டத்தில் உருவத்தை பார்த்தான், வணங்கினான், பூஜை செய்தான், எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? ஒன்றும் செய்யவில்லை. அவன் கண்காணித்தான். இந்த கால சுழற்சியையும் இந்த உலகத்தையும் கண்காணித்து அதில் இருக்கிற குறிப்புகளையும் அதில் இருக்கிற நன்மை தீமைகளையும் மக்களிடம் போதித்தான். அது போலதான் உங்ககிட்ட நீங்க இந்த செயலிலிருந்து விடுபடுங்க, ஒரு நல்ல செயலை உருவாக்குங்க, இதை பார்த்துக்கங்க. தயவு செய்து காலேஜுக்கு உங்க பையனுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க வீடு கட்டுறதுக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் பரணியில மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க ரொம்ப நாள் இந்த பூமியில நிலைச்சு ஒரு தீர்க்கமாக, ஒரு நல்ல ஆளாக, ஒரு மிக சிறந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும். அதற்கு ஒரு முடிவு செய்யுங்க. உங்களை நீங்கள் எவ்வளவு நேரம் தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும், ஆய்வு செய்து கொள்ள முடியும், அதை என்பதை பாருங்கள். பணி செய்யுங்கள். பணியை விட்டு வந்து உங்களை முழுமையாக ஒரு விசாரணைக்குள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மாடியிலே ஒரு 25 நிமிடம் நீங்கள் மட்டும் நடங்கள். நீங்கள் மட்டும் ஒரு புத்தகத்தை வாசிங்கள். நீங்கள் மட்டும் அமர்ந்திருங்கள். இதுபோல் ஒரு செயலில் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே ஒரு எழுச்சியும் ஒரு மேம்பட்ட தன்மையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தேவையற்ற வேலைகளை நீங்கள் அங்கேயே களைந்து விடுவீர்கள். தேவையற்ற வேலைகளை தொடவே மாட்டீர்கள். ஒரே நேரத்தில் பைக்குக்கு டிவு, காருக்கு டிவு, வீட்டுக்கு டிவு, வேற எதுக்கு டிவு, இன்னும் எல்லாத்துக்கும் டிவு. ஒரே நேரத்துல மாதம் 1ஆம் தேதியான 13 தவணை கட்டுறான் ஒரு மனிதன். இதெல்லாம் ஒரு மனிதன் மேம்படுத்தி கொண்டான்னா இதை தாண்டி அவன் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். ஒரு செயல் நடக்கும். இதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நான் எந்த 2 வருடமாக பயணிக்கிறேன். என்கிட்ட சொந்த காரணம் கிடையாது. எந்த பேங்க்லையும் போய் எனக்கு கார் வேணும்னு கேட்டது கிடையாது. எந்த பக்தன்ட்டையும் கார் வேணும்னு கேட்டது கிடையாது. கார் வைத்திருக்கிற ஒரு பையன் வந்தான், அவன் என்னோடு பயணிக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நான் போய் ஏதாவது ஸ்டெப் எடுத்தனா, திட்டம் தீட்டினா, அப்படின்னு ஏதாவது மந்திரம் போட்டனா, கையை நீட்டினா, இல்லை மாடிக்கு மேல இன்னும் ஓன்னு கத்தனா, இல்லை ஏதாவது உன் புள்ள பொண்டாட்டியெல்லாம் உன்னை பயங்கரமா உருவாக்கிடுவேன், அவன் சாட்டில் பணம் தரேன்னு அவனுக்கு ஏதாவது ஆசை வார்த்தையை காட்டினா, அவன் யார் என்றே எனக்கு தெரியாது. இதுதான் விஷயம். இந்த நிமிடம் வரை அவனுடைய முழு பேக்ட்ராப்பும் எனக்கு தெரியாது. அது மாதிரிதான் என் கூட இருக்கிற எல்லா பேரும், அவர்கள் யார், அவர்கள் என்ன செயல், அவர்களுடைய விஷயம் தெரியும். அப்பொழுது அந்த ஈர்ப்பு தன்மை அது வர வைத்து அது ஒரு பணியை செய்ய வைக்கிறது. இதே பணி உங்களுக்கு நடக்கும். யாருன்னே தெரியாது. நீ தனிமைப்படுத்தி கொண்டு தியானத்துல நல்லா இருந்தனா, அவன் வருவான். வந்து உன்கிட்ட என்ன சொல்லுவானா, அப்பாவை பார்க்கணுமா. பெத்த பிள்ளைய அப்பான்னு கூப்பிடாது. ஆனா ஒரு தியானம் பண்றவனா அப்பான்னு கூப்பிடுவான். வந்து நிற்பான். ஒரு 10 பேர் 20 பேர் நின்று அப்படி பார்த்து உனக்கு தேவையானதை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் அந்த ஈர்ப்பு தன்மை என்பது. இதுதான் இயல்பாக இயங்குவது, இயல்பாக அது கிடைப்பது என்பது. இந்த செயலை அறியாமல் தான் நம்ம வேற வேற வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு ஒரு காலகட்டத்துல மேன்மை அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்து வந்து அதை பார்த்து ஒரு வடிவத்துக்குள்ள அதை கொடுத்துருக்கிறேன். பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நிச்சயமா நீங்க ஏதாவது கேளுங்க. இந்த கன்னியாகுமரிக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல செயல் இருக்கு. வாய்ப்பு எப்பயாவது கிடைக்கும் போது பக்தியா இல்லாம சுற்றுலாவா இல்லாம உங்களை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு
உங்களை மேன்மை அடைகிறதுக்கு இந்த இடத்தை நீங்க பயன்படுத்துங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு உள் உணர்வுல இன்னமும் உங்களை ஒரு நல்ல செயலை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறதான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு செயல்பாட்டுகள்ல இல்லை. நீங்க நான் சொன்னதுதான் அடுத்தடுத்த நாள்ல பார்க்க தான் போறீங்க. என்னுடைய செயல்பாடுகள் ஒரு தியானத்துடைய வளர்ச்சி அடையாத வரைக்கும் ஓகே. வளர்ச்சி அடைஞ்சிட்டா அது என்னென்ன வேலையை பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு நானே உங்களுக்கு ரெஃபரன்ஸா இருக்க போறேன். ஒவ்வொரு நாளும் நீங்களே பார்ப்பீங்க. இது வளர்ச்சி அடைஞ்சா அது என்ன பண்ணும், அது என்னென்னலாம் பண்ணும். ஒரு 10-15% தான் பார்த்துருக்காங்க. பாக்கி 85% நீங்கள் கண் கொண்டு தான் பார்க்க போறீங்க. இது வளர்ச்சி அடைந்தா இது என்னென்ன வேலை பார்க்கும், இதே வேலைய நமக்கும் பார்க்குங்கிறத நீங்க உணருங்க. அவ்வளவுதான். இதுல மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, மேஜிக் இல்லை. இது இயல்பு, நிஜம். அதனால இதை நீங்க மேம்படுத்திக் கொள்ளுங்க.